நிகழ்தகவு. கட்டட மேஸ்திரியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த டெம்போ டிரைவர். கட்டிலில் அமர்ந்திருந்தபடியே உயிரிழந்த கட்டட மேஸ்திரி. ரத்தம் படிந்திருந்த அரிவாளோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று சரணடைந்த டெம்போ டிரைவர். கட்டட மேஸ்திரியை டெம்போ டிரைவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? பின்னணியில் யார்? அரிவாளோட பாப்பாரப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒருத்தர், சார் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்குது, என்னைய அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏதோ சாதிச்ச மாதிரி கம்பீரமா சொல்லி இருக்கான். ரத்தம் வடிய வடிய அந்த நபர் கையில் இருந்த அந்த அரிவாளை வாங்கின போலீசார் அடுத்து அவன்கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்பதான் அவன் கொலை பண்ணது யாரு, எதுக்காக கொலை செஞ்சான்னு எல்லா விவரமுமே தெரிஞ்சிருக்கு. தருமபுரி பக்கத்துல கௌரி செட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் தான் நஞ்சப்பன். கட்டட மேஸ்திரியான இவருக்கும் மஞ்சுளா அப்படிங்கிறவங்களுக்கும் கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. கணவர் கூட சித்தாள் வேலைக்கு போன மஞ்சுளாவுக்கு டெம்போல சிமெண்ட், செங்கல், ஜல்லிக்கற்கள் ஏத்திக்கிட்டு வந்த கஜேந்திரம் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. டிரைவர் கஜேந்திரம் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் மஞ்சுளாவோட நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மாறி இருக்கு. சித்தாள் வேலைக்கு வேற ஆட்கள் இருக்காங்க, வீட்டுல இருந்துக்கோன்னு கணவர் நஞ்சப்பன் சொன்னா கூட மஞ்சுளா அடம் பிடிச்சு வேலைக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி கஜேந்திரம் கூட அடிக்கடி செல்போன்ல பேசிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச நஞ்சப்பன், அவன் கூட உனக்கு என்ன பேச்சு, எந்நேரமும் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு அவர் கூட அப்படித்தான் பேசுவேன், இஷ்டம்னா என்னோட சேர்ந்து வாழுங்க, இல்லன்னா போயிருங்க அப்படின்னு மனைவி மஞ்சுளா சொல்லி இருக்காங்க. அதனால டென்ஷனான நஞ்சப்பன் மனைவியோட தலைமுடிய வளைச்சு பிடிச்சு அடிச்சிருக்காரு. என்னையே அடிச்ச பிறகு உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு மஞ்சுளா கணவரை பிரிஞ்சு தனியா போயிட்டாங்க. ஆனா கஜேந்திரன் மஞ்சுளாவோட வீட்டுக்கு அடிக்கடி வந்து போனதா நஞ்சப்பன் கிட்ட பல பேர் சொல்லி இருக்காங்க. அதனால ஊனம் பள்ளம் பகுதியில் உள்ள கஜேந்திரனோட வீட்டுக்கு அடிக்கடி மது போதையில போன நஞ்சப்பன், உன்னாலதான் என் மனைவி என்னைய விட்டு பிரிஞ்சு போயிட்டா, நான் என் மனைவி இல்லாம கஷ்டப்படுறேன், ஆனா நீ மட்டும் என் மனைவிய பார்க்க போயிட்டு வர்றியான்னு சண்டை போட்டிருக்காரு. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் கஜேந்திரன் வீட்டுக்கு போன நஞ்சப்பன், என் மனைவிய என் கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, அதனால உன் மனைவிய எனக்கு கொடுத்துருன்னு கத்தி இருக்காரு. மரியாதையா சொல்றேன், இடத்தை காலி பண்ணு, இல்லன்னா என் கையால தான் உனக்கு சாவுன்னு மிரட்டி இருக்கான் கஜேந்திரன். ஆனாலும் நஞ்சப்பன் உன் மனைவிய எனக்கு சொந்தமாக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த கஜேந்திரன் அடுப்படியில் கிடந்த அரிவாளை எடுத்துக்கிட்டு வந்து நஞ்சப்பன் பின் கழுத்துல ஓங்கி வெட்டி இருக்காரு. அதுல அதிக அளவுல ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே நஞ்சப்பன் உயிரிழந்துட்டாரு. அடுத்து அப்படியே அரிவாளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிருக்காரு கஜேந்திரன். அதுக்கப்புறம் நஞ்சப்பனோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீசார் கஜேந்திரனை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. நிகழ்தகவு.